ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். redemption through the blood of Jesus Christ. இவைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை பேசும்போதே அதில் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எல்லாவற்றிலும் நம்மை நீங்களாக்கி மீட்டெடுத்துக்கிறார். அதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே சாபம் என்ற அந்த கொடூரத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா சாபத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம். சாபம் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை வளர விடாதபடி, நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடி, வியாதினாலும் கொடூரத்தினாலும் நாம் மன நிம்மதி அடையாதபடிக்கு, சந்தோஷமாய் வாழ முடியாதபடி, சமாதானமாய் இருக்க முடியாதபடி அந்த சாபம் நம்மை நெருக்கி நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. இந்த நாளில் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த பரிசுத்த இரத்தத்தை எடுத்து கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பரம்பரை சாபங்களும் கட்டுகளும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, என்னை நீர் மீட்டெடுத்திருக்கிறீர். எனக்காக நீர் சிலுவையிலே தொங்கி இருக்கிறீர். ஆண்டவரே, எனக்காக நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மீட்பை அனுபவிங்க. அந்த மீட்பினால் உண்டாகக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் அனுபவிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். கண்களை மூடி செபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே உம்முடைய வார்த்தையின்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காய் சாபமாய் இருக்கிறேன். இதை நேரலில் பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் சாபத்தின் நுகங்களும் பரம்பரை சாபங்களையும் உம்முடைய ஊழியக்காரனை எப்பொழுது கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் உண்டான அந்த மீட்பை இவர்கள் அனுபவிக்கட்டும். சாபத்திலிருந்து இவர்கள் மீட்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், கிறிஸ்து இயேசுவினால் உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. கிறிஸ்து இயேசு உங்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்.